அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம். துபாய் வந்து 6 இயர்ஸ் ஆகிடுச்சி. இந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு வருஷமும் இப்படியே போயிடுச்சு. ஃபைனலாக இந்த வருஷம் போய் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இதுவே துபாயில் விசிட்டிங் விசாவில் வரதா இருந்தால் எல்லா பிளேஸையும் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம இங்கே துபாயில் தானே இருக்கிறோம், அதனால் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக போயிடுச்சு. துபாயில் இருந்துக்கிட்டு துபாயில் உள்ள டெசர்ட் சஃபாரியை பார்க்காம எப்படி இருக்கிறது, அதனால் கிளம்புங்க, இந்த வருஷம் எப்படியாவது பார்த்தே ஆகணும்னு கிளம்பிட்டோம் நாங்கள். டெசர்ட் சஃபாரி போகிறதுக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். டிக்கெட் புக் பண்ணுறப்பயே நம்மள்ட்ட ஓனாக கார் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மள்ட்ட சொந்த கார் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு லொக்கேஷன் கொடுத்து அந்த லொக்கேஷனுக்கு வர சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு நாங்களும் வந்துட்டு எங்கள் காரை பார்க்கிங் போட்டுட்டோம். அங்கே வந்து பார்த்தா நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்மள்ட்ட கார் இருந்துச்சுன்னா நம்மளை ஒரு லொக்கேஷன் கொடுத்து வர சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ப்ரைஸ் வித்தியாசப்படும். நம்ம வந்து புக் பண்ணது வந்து ஆன்லைனில், அதனால் நம்மளோட பேர் அங்கே இருக்கும். அதனால் நம்ம பேர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அவங்களோட காரில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. ஃபைனலாக கார்லேயும் ஏறிட்டோம் நாங்கள். எங்கள் கூடயே இன்னொரு கப்புள்ஸும் வந்திருந்தாங்க. அவங்க பேக் சீட்டில் இருந்துட்டாங்க. நாங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் நாங்கள் 3 பேரும் நாங்கள் உட்காந்துட்டோம். அந்த காரில் வந்த டிரைவர் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு பாட்டெலாம் போட்டுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். அந்த டிரைவர் ஓட்டுறதை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருந்துச்சு. எங்கே வண்டி கவுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தோம். அப்படி ஓட்டிகிட்டு போனாங்க. ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இந்த ட்ரிப்பு செம சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு என் பையனும் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருந்தா போல். செம்மையாக ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என் பையனுக்கும் ஒரு சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படி ஓட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தான். ஃபைனலாக நாங்கள் வந்து ரீச் ஆகிற இடம் வந்துருச்சு. டெசர்ட் சஃபாரினாலே டெசர்ட்டில் காரில் போகிறதும், இந்த ஒரு பைக் ஒன்று இருக்கும் டெசர்ட்டில் ஓட்டுறது, இதுவும் தான் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். இதில் போகணுன்னு சொல்லிட்டு என் பையன் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தார். என்னோடய பையனுக்கு காரு பைக்கு இதெல்லாம் ஓட்டுறது பயங்கர இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு கார்லேருந்து இறங்கின உடனே இந்த இடத்துக்கு தான் வந்து நின்று பார்த்தான். ஏன்னா அவனுக்கு பைக்கு கார்னால் ரொம்ப இஷ்டம். அதனால் சரின்னு சொல்லிட்டு அவனோட ஆசை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அத்தா பே பண்ணிவிட்டு 2 பேரும் போனாங்க. இந்த பைக்கு ஓட்டுறதுக்கு நம்ம பே பண்ணி தான் ஓட்டணும், இது ஃப்ரீலாம் கிடையாது. இந்த ட்ரிப்பு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணது என் பையன் தான். ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் இருந்ததுனால அவர் தான் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணார். 1/2 hour கொடுத்துருந்தாங்க. 1/2 hour ஃபுல்லாக ஓட்டி டைமிங் முடிஞ்ச பிறகு தான் அவர் வந்தார். அடுத்தது தான் நெக்ஸ்ட் இதுக்கே போனார் அவர். நெக்ஸ்ட் வந்து கேமல் ரைடு வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் அவங்க அத்தாவும் 2 பேரும் சேர்ந்து போனாங்க. நான் போகல, எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் வரல, நீங்கள் 2 பேரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தான் போனாங்க. கேமல் ரைடும் போயிட்டு வந்துட்டு அதுவும் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணது பைக்கு தான். பைக்கு ஓட்டிகிட்டு போனதை ரொம்ப நேரம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். பைக் ஓட்டினது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பைக் ஓட்டினது. கேமல் ரைடு முடிஞ்ச பிறகு நாங்கள் உள்ளார போயிட்டோம். உள்ளார போய் உட்காரத்துக்கு பிளேஸ் பார்க்க ஆரம்பித்தாச்சு. நல்ல பிளேஸாக பார்த்து உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளார போயிட்டோம். ஏன்னா நாங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும், அதெல்லாம் நல்லா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல பிளேஸாக பார்த்து உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே உள்ளார போயிட்டோம். டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துகிற இடத்துல வந்து ஹென்னாலாம் ஃப்ரீ. ஹென்னா போட்டுட்டு ஒரு டீயும் வாங்கிட்டு வந்துட்டேன் நான்.
கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த டீ குடிக்கிறதுக்கும் செமையாக இருந்துச்சு. துபாய்க்கே ஃபேமஸான பெல்லி டான்ஸு அதுதான் ஃபஸ்ட்டு ஷோவாக நடந்துச்சு. பெல்லி டான்ஸ் முடிஞ்ச உடனே டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டின்னர் வந்து பஃபே ஐட்டம் தான். நம்ம அன்லிமிட்டெடு, நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். டின்னர் சாப்பிட்டுட்டே நம்ம டான்ஸ் ப்ரோக்ராமும் பார்க்கலாம். அடுத்த டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் டான்ஸ் ஷோவும் பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. ஒரு டான்ஸ் ஷோ முடிஞ்ச உடனே கொஞ்சம் பிரேக் விடுறாங்க. பிரேக் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்லாம் நம்மள்ட்ட கேட்குறாங்க வேணுமான்னு சொல்லிட்டு. ஆனால் ப்ரைஸ்லாம் பயங்கர ரேட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. பயங்கர காஸ்ட்லியாக இருந்தனால நாங்கள் வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம். ஆனால் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் கூட ஹஸ்பண்டை சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நம்மளும் வீட்டுக்கு வாங்கி எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானும். இங்கெல்லாம் பயங்கர ரேட்டாக இருக்கும். அதனால் நம்ம துபாய் சைடு போகிறப்ப அங்கே நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு தன்னூரா டான்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டான்ஸ் பேர் தன்னூரா டான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஸ் அவங்க ஆடுறதுனால அவங்களுக்கு மயக்கம் வருதோ இல்லையே, இந்த டான்ஸ் பார்க்க நமக்கு மயக்கம் வந்துடும். இந்த டான்ஸ் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். டான்ஸ் ஷோலாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது ஃபயரில் ஷோ காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு ஃபயர் ஷோவும்.
ஃபயர் ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது என் பையன் வாயில் நெருப்பு ஊதுறாங்க, இது எப்படிமா ஊதுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அவங்க அத்தா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஃபயர் ஷோவும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். ஃபயர் ஷோ பார்க்கும்போது வாயிலேருந்து எப்படி நெருப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னமும் அந்த கன்ஃபியூஸ் போகவே இல்லை. இன்னும் அந்த த்ரில்லிங்காகவே வந்துட்டு இருந்தான். எப்படி ஊதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் அவங்க அத்தா டவுட் கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தான். ஃபைனலாக எல்லா ஷோவையும் நாங்களும் என்ஜாய் பண்ணணும். ஷோஸ்லாம் பார்த்துட்டு வெளியே வரதுக்கு நைட்டு 9 o'clock ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்தே எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டு நம்ம கார் பார்க்கிங் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துலையே நம்மளை வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. பார்க்கிங்லேருந்து நம்மளும் காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். டெசர்ட் சஃபாரி போய் நாங்களும் இதை நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரும். அடுத்த விழாங்களை சந்திக்கலாம். பாய் பாய்.